நம்முடைய இருதயத்தில் சில கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஏன் நடக்கிறது என்று. இதான் நம்முடைய இன்னைக்கு டாபிக். ஏன் இவைகள் நடக்கிறது என் வாழ்க்கையில்? இத்தனை அலைச்சல்கள், இத்தனை பொய் குற்றச்சாட்டுகள், கடினமான அனுபவங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள், வறட்சி, வெறுமை, கடினமாக நடத்தப்படுதல், மன உளைச்சல், இதெல்லாம் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வியோடு வந்திருக்கலாம். அதே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற நம்முடைய கேள்விகளோடு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனுடைய வாழ்க்கை மொத்தமும் செல்ஃப் சென்டர்டு, சுயத்தை மையமாகவே வைத்து வாழ்ந்த ஒரு பக்தன். அவன் யார் என்றால் நமக்கு அறிமுகமான ஒரு கதாபாத்திரம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 42 அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 42:36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வரலாம், இழப்புகள், ஏமாற்றங்கள். பக்தன் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 17 வயதில் தன்னுடைய செல்ல குமாரன் யோசேப்பை அவன் இழந்து போகிறான். இப்பொழுது சிமியோனை எகிப்திலே சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்களோ அப்படிங்கிறார். 20 வயசுல ஒரு குமாரன் மரித்தான் என்றால் எத்தனை பெரிய துக்கம், எவ்வளோ பெரிய இழப்பு. இந்த துக்கம் நடந்து 22 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த வசனத்தை வாசிக்கிற இந்த நேரத்தில், இந்த இடத்துல யோசேப்பு மரித்து 22 வருடங்கள் ஆகியும் அவன் இருதயத்தில் காயப்பட்டு இருக்கிறான். பெரிய காயம். யோசேப்பும் இல்லை, ஸ்தோத்திரம், சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்களே, இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்றான். All these things are against me. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தை நம்ம சொல்றோம், ஏன் ஆண்டவரே எல்லாமே விரோதமாக நடக்கிறது, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தவறு செய்தேன், இத்தனை இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையில், இத்தனை கடினமான அனுபவங்கள் கைக்கு வந்து நழுவி போய்விடுகிறது, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போய்விடுகிறது, ஒரு சுகத்தையும் என்னால் அனுபவிக்கவே முடியலையேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய புலம்பலை கேட்டு உங்களுடைய இருதயத்துக்கு நேராக தம்முடைய வார்த்தையை அனுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய புலம்பல்களின் வரியை இங்கே பக்தன் விரக்தியின் வெளிப்பாடாக அவன் சொல்லியிருக்க. நடக்கிற இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் இவனுடைய கூற்று மனிதாபத்தின் அடிப்படையில் சரியான வார்த்தையாக இருக்கிறது. அப்படித்தானே? 20 வயசு பையனை இழந்தா எப்படி இருக்கும்? இப்போ சிமியோன் அவன் எகிப்திலே சிறைச்சாலையில் இருக்கிறான். பென்யமீன் அந்திம நாட்களில் கடைசி பிள்ளையாக பெற்ற பென்யமீன் மிகவும் பிடித்த மனைவி ஆகிய ராகேலுக்கு பிறந்த கடைசி குமாரன். இப்பொழுது அவனையும் கொண்டு போக பார்க்கிறீர்களா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே எனக்கு எதிராகவே இருக்கிறது, ஒன்றும் கைக்குடி வரல என்று எதிர்மரசனைகளோடு வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பக்தன் யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து பேச விரும்புகிறார். நமது இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தையை போலவே பக்தன் யாக்கோபு பேசுகிறார். 38 வசனத்தை வாசிக்கலாம். அவரை ஆறுதல் படுத்த ஒருவரும் முடியலங்க.
38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், ம், என் மகன் உங்களோட கூட போவதில்லை. போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான். இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். ம், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால், இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். ஏற்கனவே சொன்னேன், செல்ஃப் சென்டர்டு லைஃப், செல்ஃப் ஃபோக்கஸ்டு, எல்லாம் அவனுக்காக வாழ்ந்தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னை அது மட்டும்தான் வரும். நம்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டான். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் சுயநலமிக்க ஒரு மனிதர்களாக நாம் வாழ்கிறோம். அது ரொம்ப தவறுங்க. நாம் பேசுகிற வார்த்தைகள் பிறரை பாதிக்குங்கிறத நம்ம அதில் கணக்கில் கொள்றதே இல்லை. இவனுக்கு பிள்ளையே இல்லையா? பக்கத்தில் 10 பேர் நிற்கிறான். ஒருத்தன் சிமியோன் எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கிறான். ஒருத்தன் யோசேப்பு இறந்துட்டான். 10 பிள்ளைகள் இவனுக்கு பிள்ளைகள் இல்லையா? என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள் அப்படிங்கிறான். அப்போ அந்த கேட்குற 10 பிள்ளைகளுடைய காது எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்போ நானும் உனக்கு பிள்ளையே இல்லையாப்பா, அந்த ஒருத்தனை நினச்சியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நம்ம சொல்கிற உதிர்க்கிற வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துங்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பெரிய துக்கம், எனக்கு பிடித்த மகன் இழந்திருக்கிறேன், அவ்வளோதான், நீ எனக்கு பிள்ளையே கிடையாது அப்படின்னு 10 பேரை நினச்சி அந்த 10 பிள்ளைகளுடைய இருதயம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் புலம்பலை நிறுத்து என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் புலம்பல் உங்கள் இருதயத்திலே இருக்கட்டும், வெளியே சொல்லாதீங்க. இந்த புலம்பல் இருதயத்தில் இருந்தால் பரவாயில்ல. எல்லா பிள்ளைகள் முன்பாக, அவருடைய மனைவிமார் முன்பாக, அவருடைய பிள்ளைகள் முன்பாக புலம்புகிறார். என்னை விட்டு விடுங்கள், சிமியோனும் இல்லை, யோசேப்பும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்களே, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்களே என்று சொல்லி அவன் தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறான். முழுக்க முழுக்க சுயத்தை மையமாக வைத்து வாழாதே. யாக்கோபு பக்தன் அப்படி சுயத்தையே மையமாக வைத்து வாழ்ந்தான். பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டா காயப்படுவாங்களேங்கிற 1% கூட அவனுக்கு இல்லை பாருங்க. அப்ப நீங்க கேட்கலாம், எல்லாமே பொதுநலமா வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியாது, கஷ்டம்தான். ஆனால் சில உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தி பிறரை காயப்படுத்தாதபடி வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுயத்தை மையமாக வைத்து வாழாதீங்க. ஏன் வாழ்க்கை, ஏன் குடும்பம், என்னுடைய குறிப்பிட்ட பிரச்சனை இதுதான் பெருசா இருக்கு, யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, அப்படி வாழ்வது தவறான வாழ்க்கை. ஆமென். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாய் நிரம்பின வாழ்க்கை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். இவருடைய எதிர்மறை எண்ணங்கள் முடிவுக்கு வந்ததா? முடிவுக்கே வரலங்க. இதனால என்ன, வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆக மாட்டாங்க. துக்கம் நடக்காம இருக்குமா? எல்லா குடும்பத்திலையும் துக்கம் இருக்கு. ஆனா துக்கத்தையே மையமா வைத்து வாழ்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எல்லா எதிர்மறையான எண்ணங்களை கர்த்தர் எடுத்து, அந்த எதிர்மறையில தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை விளங்க பண்ணுகிற தேவன் மத்தியிலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எதிர்மறையான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சுயநலத்தை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமே. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நினைக்கணும், அவங்க காயப்பட்டா இந்த வார்த்தையை நம்ம உதிர்க்கலாமா? வார்த்தை சாதாரணமானது கிடையாது. ரோஜா பூவை போன்றது, சிலரை வரவேற்கும். சில சொற்கள் கற்களை போன்றது. நாக்க திறந்து பேச ஆரம்பிச்சா கவனமா பேசணும். நம்முடைய வார்த்தைகள் ஒருவரையும் காயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இவன் சுயத்தையே மையமாக வைத்து வாழ்ந்தபடினாலே விரக்தி விரக்தி விரக்தி. எதை எடுத்தாலும் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, இப்படி சம்பவிச்சிருச்சு, என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, இழப்பு, ஏமாற்றம், துரோகம், இப்படியே புலம்பிட்டு வந்திருக்கிறீங்களா? உங்களோட கர்த்தர் தீர்க்கமாக பேச விரும்புகிறார். ஆமென். உன் பேச்சை நீங்க மாற்றணும். இன்று முதல் உங்கள் சொற்கள் ஆமேன் சோத்திரம் பூக்களாய் மாறட்டும். ஆமேன். அநேகரை வரவேற்கிற சொற்களாய் மாறுவதாக. அல்லேலூயா.
இன்னும் வாசிக்கலாம். இவருடைய விரக்தியின் வெளிப்பாட்டினால புலம்புகிற புலம்பல்களை நமக்கு பரிசுத்த வேதாகமும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. 43ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனுஷனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அல்லேலூயா. ஏண்டா எல்லா உண்மையும் சொல்லி என்ன பாடா படுத்துறீங்களப்பா? ஏன் எனக்கு துன்பத்தை வருவித்தீர்கள்? இவருக்கு மட்டுமா துன்பம்? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கும் இந்த யாக்கோபு குடியிருக்கிற கானான் தேசத்துக்கும் கிட்டத்தட்ட 250 மைல் முதல் 300 மைல் தூரம் இருக்குதுங்க. இதை இந்த 10 பேர் நடந்து போயிருக்கிறாங்க. தானியம் வாங்க பஞ்சம் கொடிதான் இருந்தது. யாக்கோபு வீட்டில் தரித்திரம், வறட்சி, ஆடு மாடுகள் இருக்கிறது, மிருக ஜீவன்கள் இருக்கிறது, போஷிக்கணுமே. பிள்ளைகளை அனுப்புகிறான். அதுல ஒருத்தன் பிடிபட்டான், அங்கேயே ஜெயிலில் இருக்கிறான். இந்த 10 பிள்ளைகளும் கால்நடையாய் நடந்து 300 மைல் போய் அங்கே தானியத்தை வாங்கி கொண்டு வந்து இங்கே கொடுத்தா அப்பாவுக்கு ஒரே கம்ப்ளைண்ட். சிலர் பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குற்றம் சொல்லுவதை நிறுத்து, ஆமேன். புலம்புவதை நிறுத்துங்கள், ஆமேன். இந்த 10 பிள்ளைகளுடைய கஷ்டங்களை இவன் ஒரு பொருட்டா பார்க்கவே இல்லை. 300 மைல் நடந்து போய் இந்த பிள்ளைங்க தானியங்களை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களே, ஸ்தோத்திரம். இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாங்களே, இவங்களும் நமக்கு பிள்ளைகள் தானே அப்படிங்கிற ஒரு நினைப்பும் இல்லை. ஏன்னா இவருக்கு பிடித்தது யார் அப்படின்னா ராகேல் மட்டும்தான். அல்லேலூயா. ஆக மற்ற 10 பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளை நினைக்கிறவே இல்லை. இந்த கால வேளையில் உங்களுக்கு பிடித்த காரியங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதவைகள் அநேகம் இருக்கலாம். எல்லாரையும் ஒருபோல நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இவன் சுயத்தையே மையமாக வைத்து வாழ்ந்தான். ஏன்பா என்னை இப்படி வருத்தப்படுத்துறீங்க, என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள்? அப்ப இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? 10 பேருக்கு அவங்க மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 43ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். எப்பவும் நான், ஏன், என்னை, எனக்கு, இதுதான் வாழ்க்கையில. திருப்தியே இல்லைங்க. எதை செஞ்சாலும் திருப்தி இல்லை. அநேக நன்மைகள் உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். திருப்தியற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்று முதல் உன் சுயத்தை விட்டுவிடு. இந்த இழப்புகள் நடந்தது உண்மைதான், இழப்பு நடந்தது உண்மைதான். சிமியோன் அங்கே இருப்பது உண்மைதான். பென்யமீனை கொண்டு போகிற எல்லா இழப்புகள், நஷ்டம் நடந்ததெல்லாம் உண்மைதான். மனிதனுடைய பார்வையிலே நாம் பார்த்தால் இவன் புலம்புவதெல்லாம் கண்டிப்பா 100க்கு 100 சரியானது தான். ஆனால் இதன் பின்னணியிலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. எல்லாம் உயிரோடு இருக்கிறது. ஆமென். என்ன இல்லைன்னா யோசேப்பு இல்லைன்னா, யோசேப்பு எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாய் இருக்கிறான். ஆமென். சிமியோனும் இல்லை, சிமியோனும் அவனுடைய கஸ்டடியிலே தான் இருக்கான். ஒரு தீங்கு இல்லை. ஆமென். பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். கொண்டு போறது எதற்காக? எல்லாரை விட அவனுக்கு 5 மடங்கு பங்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆவியானுக்கு நேராக சொல்லுகிறார், எந்த காரியத்தை குறித்து இல்லை இதெல்லாம் போய்விட்டதுன்னு சொல்லி, கை நழுவி போய்விட்டது என்று சொல்லுகிறாயோ, அவைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. சீக்கிரத்தில் உனக்கு வெளிப்படுத்துவா. ஓ, உன்னுடைய வாழ்க்கை புலம்பலாய் முடியாது, ஆனந்த களிப்பாய். ஓ, தேவ சமூகத்தில் ஓ சோதனுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கோ. யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எகிப்தின் அதிபதியா இருக்கிறான். அல்லேலூயா. பிள்ளையற்றவன் ஆக்குகிறேன். 12 பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆமென். நீங்கள் சில காரியத்தை குறித்து புலம்பி கொண்டு வந்திருக்கிறீங்களா? அவைகளெல்லாம் உங்கள் அருகிலே தான் இருக்கிறது. ஆமென். நல்ல நிலைமையில் இருக்கிற விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபின் முடிவை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இவ்வளோ புலம்பலோடு இருந்தவனை ஆண்டவர்
அவனுக்கு யோசேப்பை காண்பித்து, சிமியோனை காண்பித்து, யோசேப்பின் அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை காண்பித்து, அப்பா என்ன மகிழ்ச்சிங்கிறீங்க. கிட்டத்தட்ட எகிப்திலே அந்த தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் எகிப்திலே நல்ல கோசேன் என்கிற இடத்துல செல்வ செழிப்பா ஜாம்னு வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு புலம்பிக் கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். இப்ப முழுவதும் உலகம் முழுவதும் பெரிய பஞ்சம், கொடிய பஞ்சம் வாட்டி வதைக்கிறது. அப்படி கொடிய பஞ்சத்தின் நடுவில் இப்பொழுது யாக்கோபு சொல்றாரு, போய் வாங்கிட்டு வாங்க, தானியம் வாங்கிட்டு வாங்க, எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன் அப்படிங்கிறார். நம்ம இந்த உலகத்தின் சமாதானத்துக்காக ஊக்கமாக ஜெபிக்கணுங்க. எங்கேயோ நடக்குதுன்னு விட்டுறக்கூடாது. அது இஸ்ரவேல் சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பஞ்ச நாட்களில் இந்த ஜனம் 10 பிள்ளைகளை யாக்கோபு அனுப்பி எகிப்துக்கு போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறார். எகிப்துக்கும் கானானுக்கும் யாக்கோபு குடியிருந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட 300 மைல்கள். அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. 300 மைல் நடந்தே போகணும். 6 வாரங்கள் பிரயாணம். ஹைவே கிடையாது, 300 மைல் கரடுமுரடான மிக பயங்கரமான பாதைகள். 6 வாரங்கள் பிரயாணப்பட்டு தான் போய் அங்கே தானியத்தை வாங்கிட்டு வரணும். ஆக போக்கு வரவுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆயிரும். இப்படி பிரயாணப்பட்டு போகிறார்கள். போகும்போது சோத்திரம் அங்கே போய் எகிப்திலே பார்க்கிறார்கள். அந்த அதிகாரியை பார்த்தா அது யாரு? யோசேப்பு. யோசேப்பு அங்க அதிகாரியா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். நம்முடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா துணை முதலமைச்சர். அந்த போஸ்ட்ல யார் இருக்கிறா? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பு இப்போ அவனுடைய கிட்டத்தட்ட 17 வயதில் அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ அவனுக்கு இப்போ எகிப்தில் அவன் அதிபதியாக இருக்கும்போது எத்தனை வயசுன்னு சொல்லி போட்டிருக்கு. 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். 30 வயசுங்க. 17 வயசு விட்டு வெளியே போனது. சகோதரருடைய துரோக செயல்கள், துரோகக்காரன், சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள். சிறைச்சாலை அனுபவம், போத்திபாருடைய வீட்டில் பொய் குற்றச்சாட்டுகள். அவன் சிறைச்சாலையில் இருந்தான். அவனை சிறைச்சாலையில் இருந்து பார்வோன் மன்னனுக்கு கொண்டு வந்த போது அவனுடைய ரூபம் எப்படி இருந்தது? வாசிங்க 14ஆம் வசனம், 41ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பாத்தீங்களா? இப்ப ஆள் அடையாளமே தெரியல. பொதுவா யூதர்கள் தாடி வச்சிருப்பாங்க. இவனை இப்ப கிளீன் ஷேவ். இவனுடைய ஆடை மாற்றப்படுகிறது. இவனுடைய மொழி, அங்கே பார்வோன் எகிப்து வேற லாங்குவேஜ். ஆக இவனுடைய லாங்குவேஜ் மாறுகிறது, இவனுடைய உடை மாறுகிறது, சிகை அலங்காரங்கள் மாற்றப்படுகிறது. உடன் பிறந்த சகோதரர்களால் 13 வருடங்களுக்கு பிறகு இந்த யோசேப்பை அடையாளம் காண முடியவில்லை. யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, வந்திருக்கிற 10 பேர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர். ஆனால் சகோதரர்களால் யோசேப்பை அடையாளம் காண முடியவில்லை. 42ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். 17 வயசுல கண்ட சொப்பனம் இப்போ நிறைவேறுது. ஆமென். இதற்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 13 வருஷம் ஆயிடுச்சு. சில வாக்குத்தத்தம்லாம் உடனே நடக்குமா? நடக்காது. சில தீர்க்க தரிசனங்கள் உடனே நடக்குமா? நடக்காது. வருடங்கள் ஆகும். அதெல்லாம் ஏசப்பாவுடைய கால அட்டவணையின்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அது வேணும் இது வேணும் தீர்க்க தரிசனம் கேட்க ஓடாதீங்க. ஆண்டுடைய தரிசனம் எப்பனாலும் கண்டிப்பா நிறைவேறியே ஆகும். அவர் சொன்னதுதான், அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். நமக்கு அவசரம். இன்னைக்கு பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? விசன்? நோ விசன். எனக்கு ஒன்று தெரியும், இந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமென். ஆனா ஃபுல்லா நிறைவேறிச்சா? 10 பேர் தான் வணங்கி இருக்கிறாங்க. இனி யார் வரணும்? பென்யமீன் வரணும். ஆமென். நிறைவேறல. பார்த்தீங்களா? சில வாக்குத்தத்தம் அரைகுறையா நிறைவேற மாதிரி தெரியும். ஃபுல்லா நிறைவேறுவதற்கு சில கடினமான பாதைகளில் நாம் கடந்து சென்றே ஆக வேண்டும். அல்லேலூயா. இப்ப கூட யார் வரல? பெஞ்சமின் வரல, பென்யமீன் இல்ல. எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நிறைவேறாது. இப்பந்தான் இருக்கு. இந்த தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். வேதமே நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராக புடமிட்டு வரும். ஓ சோத்திரம். அவர் நம்மை உருவாக்குகிற வார்த்தை, நிலைநிறுத்துகிற வார்த்தை, உண்மையான வார்த்தை, சத்தியம் நிறைந்த வார்த்தை. உங்களுக்கு சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் ஆண்டுடைய நாமத்தினாலே நிறைவேற்றப்படும். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அல்லேலூயா. சின்ன வயசுல கண்ட சொப்பனம், சின்ன வயசா இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். இட் டேக்ஸ் டைம். அது நிறைவேற நாட்கள் செல்லும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். அல்லேலூயா. 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. இப்ப 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் ஃபுல்ஃபில் ஆகல, நிறைவேறல. இப்போ என்ன சம்பவிக்குது? பென்யமீன் வந்தே ஆக வேண்டும். அப்பந்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. அறிந்தும் அறியாதவன் போல. யோசேப்புக்கு சகோதரர்களை தெரியும், ஆனா சகோதரர்களுக்கு யோசேப்பு தெரியாது. யோசேப்பு யாருக்கு நிழலாட்டமா இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மை அறிந்திருக்கிறார். நாம் அவரை அறிய முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நெவர். அப்புறம் போகிறவர் போல நம்மிடத்துல வருவார். அல்லேலூயா. 3 தூதர்களாக நம்முடைய வீட்டை தேடி வருவார். ஆமென். யாருக்கு தெரியும்? ஏழைகளாக, விதவைகளாக, திக்கற்றவர்களாக. யாருக்கு உதவி செய்தீர்கள்? உங்களுக்கு செய்தது எனக்கு செய்தது போலவேங்கிறார். பார்த்தீங்களா? அவர் எப்படி வேண்டுமானாலும் வருவார். நாம் அவரை கண்டுகொள்ளவே முடியாது. ஆமென். ஆனால் அவர் நம்மை
அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உட்காருதல் அவருக்கு தெரியும், எழுந்திருக்குதல் அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்கள் உணர்வுகள், உங்கள் உடன்பிறப்புகள் அறியாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணை அறியாமல் இருக்கலாம். உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த திருச்சபையிலே வந்திருக்க நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜா ஆமேன். அறிந்தும் அறியாதவன் போல யோசேப்பு சகோதரோடு பேசினது போல இன்றைக்கு நீ அறியாத ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையாக வந்திருக்கிறார். ஆமென். வார்த்தைக்கு எத்தனை வல்லமை இருக்குன்னு நினைக்கிறேன். யோசேப்பு அறிந்து கொண்டான். இப்போ அன்பா நடக்கலாம்ல. யோசேப்பு எப்படி நடத்தினான்? கடினமாய் நடத்தினான். இயேசு கிறிஸ்து நம்மை பல நேரங்களில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக கடினமாய் நம்மை நடத்துவார். யோசேப்பு உடன்பிறப்பு தான், ஆனா கடினமா நடத்துவாரா? எஸ். நம்மையும் ஆண்டவர் சில வேளைகளில் கடினமாய் நடத்துவார். காரணம் என்ன அப்படின்னா, பென்யமீன் வரணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும், 11 பேரும் வணங்கினாதான் சொப்பனம் ஃபுல்ஃபில் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. கடினமா நடத்துவார். அறிந்தும் அறியாதவர் போய் நம்ம நடத்துவார். ஏன் அப்படின்னா 3-4 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. அவர்கள் அவனை கிளீன் ஷேவ், ட்ரெஸ் மாற்றப்பட்டிருக்கிறது, மொழி மாற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு 10 பேருக்கு தெரிந்தது எபிரேய பாஷை. ஆனால் இவன் பேசினது எபிரேய பாஷையில் அல்ல. எங்க பாஸ்டர் போட்டிருக்கு அப்படின்னா வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். துபாசி என்றால் இன்டர்பிரட்டர், டிரான்ஸ்லேட்டர். எகிப்தில் பேசப்பட்ட பாஷை வேற. இவன் டைரக்டா பேசல, ஒரு ஆளை போட்டு பேசுறான். நான் சொல்றது அவங்களுக்கு ஹீப்ரூல டிரான்ஸ்லேட் பண்ணி எபிரேய பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ண அப்படிங்கிற. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை கடினமாய் சில பாதைகள் நடத்துவார். ஆமென். நமக்கு விளங்கவே விளங்காதுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இழப்புகள் ஏன் பெரிய கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. உங்கள் சுயத்தை மையமாக வைத்து வாழ்ந்தால் இழப்புகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனால் இன்றைக்கு தேவன் பார்க்கிற பார்வையாக பார்த்தால் உடைய எதிர்கால நன்மைக்காகவே இவைகளெல்லாம் நடந்ததென்று 100% நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும். ஆமென். இப்பொழுது நீங்கள் அறியீர்கள், ஆனால் இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய பலத்த செய்கைகளை நாம் பார்க்க முடியும். ஆமென். இழப்புகளில் தேவன் இருந்திருக்கிறார், நஷ்டங்களில் தேவன் இருந்திருக்கிறார். அவருடைய பலத்த கரம் செயல்பட்டிருக்கிறது என்பதை உன் கண்களால் பார்க்க முடியும். நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம்? இழப்புகள் வந்தது நன்மைக்கே, தோல்விகள் வந்தது நன்மைக்கே, அவமானப்பட்டது நன்மைக்கே, குடியில் தூக்கி போட்டது நன்மைக்கே. ஆமென். சோத்திர நிந்தைகள், ஏளனங்கள், பரியாசங்கள் எல்லாம் நன்மைக்கே என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இதன் பின்புலத்திலே கர்த்தருடைய பலத்த கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும் சபையே. அல்லேலூயா. கடினமாய் நடத்துவார், அறிந்தும் அறியாதவர் போல செயல்படுவார். ரொம்ப ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யோசேப்பு என்பது அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். இயேசு புதிய ஏற்பாட்டில் வருகிறார், மனித அவதார். பழைய ஏற்பாட்டில் சில கேரக்டருக்குள்ள இயேசு பொதிந்திருப்பார். எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பிதாவின் செல்லகுமார். அப்படி நிறைய ஒற்றுமை இருக்கும். கம்பாரிசன் நான் சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய தகப்பனால் சகோதரர்களிடம் அனுப்பப்பட்டவன் யோசேப்பு. அண்ணெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். இங்க பிதாவினால் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க சொந்த குமாரனை
தேவன் நமக்காக அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. விண்ணுலகில் இருந்து மண்ணுலகில் வந்தார். ஆமென். அல்லேலூயா. அடிமையின் விலைக்கு விற்கப்பட்டார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். நிறைய கம்பாரிசன் அப்படியே வரும். சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். சொந்த ஜனங்கள் இவனை சிலுவையில் அறையும் என்று அறைகூவினார்கள். அப்படியே கம்பாரிசன் இருக்கு பாரு. எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் பிறந்தவுடன் அந்த ஏரோதினால் கொல்லப்படாதபடிக்கு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பொய் குற்றம் சாட்டப்பட்டனர். சொப்பனக்காரன் என்று சொல்லி அவன் மேல் பகைத்தனர். இயேசுவையும் சொந்த சகோதரர்கள் பொய் குற்றம் சாட்டினார்கள். இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி நன்மை பெற்றவர்களே அவருக்கு விரோதமாய் சாட்சி கூறினார்கள். 30 வயது ஆகும்போது யோசேப்பு எகிப்திலே அங்கீகரிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவும் 30 வயது வரை தாய் தகப்பன் கீழே அடங்கி இருக்கிறார். 30வது வயதில் அவரை எருசலேம் ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்கள். அநேக நன்மைகளை செய்கிறவராய் மாறுகிறார். சோதிக்கப்பட்டு பாவம் செய்யவில்லை. அப்படிதானே? போத்திபார் வீட்டில் பெரிய சோதனை, பாலியல் குற்றச்சாட்டில், ஆனால் பாவம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படும்படி கொண்டு போனார். அவரும் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஆடைகள் களையப்பட்டன யோசேப்புக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவருடைய ஆடையை கலற்றி சீட்டு போட்டார்கள். தவறு செய்த தன்னுடைய சொந்த சகோதரர்களை தாராளமாய் மன்னித்தான் யோசேப்பு. சிலுவையில் அறைந்த யூதர்களை, ஏரோதின் அந்த ரோமாபுரி காவலர்களை தேவன் மனதார மன்னித்தார். அல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். எல்லா சதி திட்டங்கள், சொந்த சகோதரர்களால் தீட்டப்பட்ட சூழ்ச்சிகள், தந்திரங்களை எல்லாம் தேவன் நன்மையாக மாற பண்ணினார். அல்லேலூயா. சிலுவையிலே அறைந்தது நமது நன்மைக்கு. ஆமென். சிலுவையிலே சாத்தானை ஆண்டவர் ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார். பாதாளத்தை ஜெயித்தார். பேயை ஜெயித்தார். ஓ, பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணினார் ஐயா சிலுவை நாதர் இயேசு. நல்ல கரங்களை தட்டி அந்த நாதர் இயேசுவை, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்மை மனதார மன்னிக்க நாம் பெற வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. இப்படி எத்தனையோ ஒப்புமைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். யோசேப்பு கேரக்டருக்குள்ள இயேசு மறைந்திருந்தார். இப்போ தன்னுடைய சகோதரர்களை நடத்துகிற விதத்தை பாருங்க. ஏன் இப்படி கடினமா நடத்தல? சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் கடினமான பாதையில் நடத்துவார். சில அவமானத்தின் பாதைகள் இருக்கலாம், சில இழப்புகளா இருக்கலாம், சில மரணமாக இருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்று சொல்லி, ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவரே இப்படி எல்லாம் தொட்டதெல்லாம் தோல்வி? புறஜாதிகள் சந்தோஷமா இருக்கிறார்களே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் எப்படி கடினமாய் நடத்துகிறான் வாசி. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைக்கிறான். கண்ட சொப்பனம் 11 பேர் வணங்குவார்களே, 10 பேர் தானே வந்திருக்கிறாங்க. நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். என்று திடீரென்று அபாண்டமான ஒரு பொய்க்குற்றம். வேவுகாரன், நாங்கள் நிஜஸ்தர் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும், இந்த சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். அப்படியே மைய கருப்பொருளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் நிஜஸ்தர் ஆண்டவரே, உமது அடியான் என்று சொல்லி, அடியான் அடியான் என்று தங்களை தாழ்த்தி தாழ்த்தி சொல்றாங்க. நாங்க வேவுகாரர் அல்ல. சில வேளைகளில் பொய் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் வந்ததென்றால் தேவன் கடினமான பாதையில் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இதுவும் நன்மைக்கே என்று நினைக்க வேணும். ஆமென். இன்னொரு கோணத்தில் தியானிச்சோம் அப்படின்னா, எத்தனை விசை நாம் மற்றவர்களை போய் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறோம்.
எத்தனை நேரம் நம்ம மற்றவங்களை போய் குற்றச்சாட்டு பண்ணிருக்கோம். அது நிமித்தம் அவங்க எவ்வளோ சோர்வடைஞ்சிருப்பாங்க. இதை உணரணும், 10 பேரும் உணரணும், உணர்வடைய வேண்டும், மனம் திரும்பணும். 22 வருஷத்துக்கு முன்பாக செய்த பாவம் இப்பொழுது எட்டி பார்க்கிறது. ஒரு சில பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பகிரங்கமாக பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், உன் பாவம் உன்னை பின்தொடரும். அல்லேலூயா. உன்னை பின்தொடரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, யாருக்கும் தெரியாம மறைவிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா? ஆவியானவர் எச்சரிக்கிறார், இன்றைக்கே அந்த பாவத்தை விட்டுவிடு. அந்த பாவத்தின் மூலம் வருடங்கள் புரண்டோடலாம். செய்த பாவம் நீ மறந்து போகலாம், பாவம் உன்னை மறக்காது. 22 வருடங்களுக்கு முன்பாக செய்த துரோக செயல்களின் வெளிப்பாடு. எவ்வளோ கதறி இருப்பான் 17 வயசு யோசேப்பு. அண்ணே, உங்களை பார்க்க என்ன அப்பா அனுப்பி வச்சாங்க, சிறுதானி பயிர்களோடு உங்களை அனுப்பி வச்சாங்க. என்னை போய் இப்படி அபாண்டமா சொப்பனக்காரன்னு சொல்லி ஒரு முத்திரை பதிச்சு என்னை பகைத்து என்னுடைய அப்பா விட்டே நீங்க பிரிச்சிட்டீங்களே. அந்த உள்ளம் எப்படி உடஞ்சிருக்குங்க, அந்த உள்ளம் எப்படி தவியாய் தவித்திருக்கும். இவனுக்கு சந்தோஷம் 10 பேருக்கும். ஒருத்தரை காயப்படுத்துவது 10 பேருக்கு சந்தோஷம். பாவம் சும்மா விட்டுருமா? விட்டாது. கடினமான அனுபவங்களில் நம்மை சில நேரம் நடத்துகிறாருன்னா பழைய பாவன் அர்த்தம். புரிஞ்சுக்கணும், உணரணும். பாஸ்டர் சொன்னார், இல்லை நன்மைக்குன்னு சொல்லி கைத்தட்டு பாடி, நன்மைக்கு தான். ஆனால் உணர்வடையணுமே, மனம் திரும்பணுமே, மனம் வருந்தணுமே, மனஸ்தாபப்படணுமே. கடினமான வார்த்தைகள் வரும், ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடினமா சில நேரத்தில் ஆவியானவர் பேசுவார், யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. பாவத்தை ஒப்புக்கொள்ளணும். பாவத்தை மறைச்சு வைக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நெவர். ஒருபோது வைக்க முடியாதுங்க. 22 வருடங்களுக்கு முன்பாக செய்த துரோக செயல் இப்ப வந்து நிக்குது பாரு. பாடா படுத்தி எடுக்கிறார். யூ ஆர் ஸ்பை அப்படிங்கிறார். நீ ஒரு வேவுகாரன், நீங்கள் நிஜஸ்தர் அல்ல அப்படிங்கிறார். உள்ளம் உடஞ்சிருச்சு. 10 பேர் திருப்பி திருப்பி அவரை குற்றப்படுத்துறார். பார்க்கிறார். அடுத்து 3 நாள் சிறைச்சாலை, அரெஸ்ட் பண்ண அப்படிங்கிறார். யார் அங்கே? அந்த 10 பேரையும் 3 நாள் காவலில் அடையுங்கள் அப்படிங்கிறார். காவல்னா என்ன நம்மளுக்கு தெரியட்டும். நான் 13 வருஷம் சிறையில் இருந்தேன். எப்படி நான் நொந்து போயிருப்பேன். செய்யாத குற்றத்திற்கு என்னை விற்று போட்டீர்களே. அது குழியில போட்டான். யூதா வந்து யூதா வந்து ரொம்ப அன்பான ஒரு சகோதரர், ஹார்ட் டச்சிங் பிரதர். அழகாக விளக்கமாக சொல்லி புரிய வச்சு எஸ்கேப் பண்ண வச்சிருவார். இவங்கெல்லாம் போட்டு கொண்டுலான்னாங்க. ரூபன் சொன்னான், வேண்டாம் அப்படி சொல்லி மாற்று குழியிலே போடுங்க, அதிலாவே இறந்து போட்டோம், நம்ம கை வச்சு கொண்ட வேண்டாம்னு சொல்லி ரூபன் ரெக்கமெண்ட் பண்ணார். ரூபனும் யூதாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெக்கமெண்டேஷன். யூதா சொல்றாரு, குழியில கடந்து சாகிறதுக்கு விற்கலாமே, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எப்படி இருந்திருக்கும்? இவங்க பேச்சினதெல்லாம் கேட்டிருப்பான். சில கடினமான பாதையில் இல்லாமை, வெறுமை அப்படி ஆண்டவர் நடத்துறாருன்னா நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி அப்படியே போயிடாதீங்க. இதில் என்ன, எதற்காக இதை அனுமதித்தாருங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எந்த விஷயத்தில் நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே, எந்த விஷயத்தில் நான் உணர்வடைய வேண்டும் ஆண்டவரே, ஏன் இத்தனை நாட்கள் தாமதம், ஏதோ ஒரு பாவ அறிக்கை செய்யாமல் இருக்கிறேன், என்னை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புரவாக சபை ஒப்பு கொடுத்து விட்டால் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அல்லேலூயா, ஆமென். மனம் திரும்பணும். ஏன் இத்தனை அலைச்சல், பொய் குற்றச்சாட்டு, போவதும் வருவதும் போவதும் வருவதும் ஒரு லாபம் இல்லை, எல்லாம் நஷ்டம், தொட்டது தொடச்செல்லாம் நஷ்டம். ஏன்? ஏதோ ஒரு விஷயத்தில் தேவனிடத்தில் நீங்கள் அறிக்கையிடாமல் இருக்கிறீங்க. பாவத்தை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவத்தை விட்டுறணும். இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க. இந்த ஆராதனை வேலையில என் காதுக்கு பட நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனத்தை கேட்குறப்பவே உங்கள் இருதயத்தில், ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியோ என்று எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் அப்படியே ஆண்டவரோடு ஒப்புரவாகி விட வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். 22 வருடங்கள் ஆகியும் உணர்வடைகளை பார்த்தீங்களா? அதனால தான் கடினமான அனுபவம். வாக்குத்தத்தம் நிறைவேறல, இனி ஒருத்தன் வரணும். இந்த ஒருத்தன் வர்றதுக்குள்ள இந்த 10 பேர் மனம் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்பிட்டா அந்த மனிதன் பரலோகத்துக்கு பக்கத்தில் போயிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை அப்படியே மாற்றி போடுங்க. மனம் திரும்பாதிருங்கள், பரலோக ராஜ்யம் தூரமாக இருக்கிறது. மனம் திரும்பணும். டெய்லி மனம் திரும்பணும். பழைய சுபாவங்களோடு வாழக்கூடாது. மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தணும்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. நான் சொன்னதுக்காக சொல்லாதபடி எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் உங்களுக்கு தருவேன். உங்கள் பாவங்களை மறைச்சி வைக்காதீங்க. உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு மனசாட்சியை கொடுத்துருக்கிறார். பாவத்தை மறைச்சிருக்கிற, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சேட்டை பண்ணியிருக்கிற, ஸ்தோத்திரம். உடன்பிறப்புக்கு தெரியாமல் நிறைய தில்லுமுள்ளு பண்ணியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு தெரியாமல், போதகருக்கு தெரியாமல் பண்ணியிருக்கிற எல்லா பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கி வந்து இப்பொழுது சபையை சுத்திகரிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் காணப்படுகிற பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், ஆண்டவரே மறைவான அந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக. பரிசுத்தரத்தை இறங்கி வந்து சபையை பரிசுத்தப்படுத்திட்டப்பா. ஆண்டவர் உணர்வடையணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ உதவி செய்யும். வைத்திருக்கிற ஆண்டவரே பொக்கிஷமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்ன செய்கிறார் பாருங்க. யோசேப்பு அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோட இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து. பாத்தீங்களா? இளைய சகோதரன் வருவதற்காக வாக்குத்தத்தம் நிறைவேறணும், சொப்பனம் நிறைவேறணும், தரிசனம் நிறைவேறுவதற்காக சில நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு நம்மை கடினமாய் நடத்துவார். ஆமென். அதை புரிஞ்சிட்டா நம்ம பதற்றம் அடைய மாட்டோம். ஆமென். கலங்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். இவர்கள் இப்போ வாயை திறந்து சொல்லணும். ஆக உணர்வடையணும், மனம் திரும்பணும். வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். அதை வர வச்சிருவார் ஆண்டவர். வர வைக்கிற வர சிறையிருப்பு தான், போராட்டம் தான், வேதனை, இன்னல், துக்கம், துன்பம். ஆமென். தொடர்ந்து அடுத்தடுத்து போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை நிறுத்த யாரால முடியாது. எத்தனை பெரிய தீர்க்கதரிசிட்ட போனாலும் சரி, எத்தனை உபவாசம் போட்டாலும் சரி, சால்வ் ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வராது. இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? இனிமேல் பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு ஆயத்த பணிகள். அல்லேலூயா. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். தேவன் டெம்ப்ட் பண்ண மாட்டார். சாத்தான் டெம்ப்ட் பண்ணுவான். தேவன் டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் எதற்கு? பாஸ் ஆகி அடுத்த லெவலுக்குள்ள போறதுக்கு தான் டெஸ்ட், எக்ஸாம்ஸ். சாத்தான் சோதனைக்காரன். நம்மளை டெம்ப்ட் பண்ணி நம்மளை இருதயத்தில் இருக்கிற பொல்லாத குணத்தை வெளியே கொண்டு வந்துடுவான். கோபப்படுத்தி, கெட்ட வார்த்தை பேச வச்சு, அடிக்க வச்சு, நம்முடைய துர்சுபாவங்களை வெளியே கொண்டு வந்து நம்முடைய நற்சாட்சியை இழக்க பண்ணுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். கோபம் வந்து சோத்திரம்
பிறர் யாராவது போட்டு அடிக்கிற கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா யார் பக்கத்தில் வந்துட்டான்னு அர்த்தம், அப்பாலே போ, விரட்டி விட்டுறணும். தேவன் டெஸ்ட் பண்ணுறப்ப நம்முடைய நல்ல சுபாவங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. பொறுமையாய் இருப்பது. யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அதன் முடிவையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு யாக்கோபு பக்தன் சொல்லுகிறான். யாக்கோபு நிருபத்தில் இப்போ நம்முடைய பொறுமை, நம்முடைய நல்ல சுபாவங்கள் இயேசு டெஸ்ட் பண்ணுவார். அவசரப்பட்டு அது இதுன்னு ஓடி போய் அங்கே போய் இங்கே போய் அந்த கட்டு இந்த கட்டு அவுக்கிற ஒரு கட்டு நீ அவுக்க முடியாது. பாவத்தை அறிக்கை செய்யாத வர கட்டு தான். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்யணும், உணர்வடையணும். இப்போ இவர்கள் எல்லாம் 10 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? யூத பாஷையில, எபிரேய பாஷையில பேசுறாங்க. 21 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். எபிரேய பாஷையில பேசிக்கிறாங்க 10 பேர். இது அவர் காதில் விழுது யோசேப்புக்கு. ஏன்னா யோசேப்பு புரியாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுகிறார், துப்பாசியை கொண்டு பேசிட்டு இருக்கிறார். இப்படி வா அறிக்கை பண்ணணும். அடுத்த ஆசீர்வாதம் ஏன் வரல, ஏன் கால தாமதம்? அறிக்கை பண்ணாத பாவங்கள் இருக்கிறது. அறிக்கை பண்ணி இனிமேல் சுவாமி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த துரோக செயல்கள் நான் செய்ய மாட்டேன், பிறரை அவமானப்படுத்த மாட்டேன், சோத்திரம் பழி சொல் போட மாட்டேன், குற்றம் சாட்ட மாட்டேன், ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆதரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். செய்த தவறுக்கு மனம் வருந்தணும், மனஸ்தாபப்படணும், உணர்வடையணும், அறிக்கை பண்ணணும். இந்த கடினமாய் நடத்தப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த பிரசங்கத்தை அமெரிக்காவில் பேக் டு த பைபிள் என்கிற ஸ்தாபகர் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு லிசனர் அந்த செய்தியை கேட்ட ஒருவர் இவருக்கு ஃபோன் பண்ணாராம். ஏன் உடனே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தலை? உடனே வெளிப்படுத்திருந்தா இவன் கூட பிறந்த ராகேலுக்கு பிறந்த இவனுடைய தமையன் பெஞ்சமின் பார்த்துருக்கலாம்ல, அவங்க அப்பா உடனே பார்த்துருக்கலாமே. ஏன் இவ்வளோ லேட் பண்ணார்? கிட்டத்தட்ட நான் கணக்கு கூட்டி பார்த்தேன், போகிறதுக்கு 6 வாரம், வர்றதுக்கு 6 வாரம், 100 மைல், 6 பார்த்தீங்கன்னா 12, அப்போ 1.5 மாதம், 3 மாதம் ஆயிடுது. போயிட்டு வர்றதுக்கே 3 மாதம், 3 மாதம் திருப்பியும் போயிட்டு வர்றாங்க, 3 மாதம், 6 மாதம் ஆயிடுது. 6 மாதம் வர இப்போ யார் வெயிட் பண்ணணும்? யோசேப்புக்கு. அவன் கேட்குறான், தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஏன்னா தகப்பனுக்கு பிடிச்ச குமாரன் யோசேப்பு. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும் யோசேப்பு. ராகேலில் பிறந்த முதல் மூத்த குமாரன் அல்லவா? எவ்வளோ அதிகமாய் நேசித்தான். யோசேப்பு நடந்திருந்தா உடனே நான் தான் உங்க சகோதரன் தன்னை வெளிப்படுத்தி உடனே அவனை வர வச்சிருக்கலாம். ஆனால் வர வைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரியவர்கள் நிதானத்தோடு செயல்படுவார்கள். ஆமென். அவசரவே படமாட்டாங்க. எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா? அப்பாவை பார்க்கணும் ஆசை இருந்திருக்காதா? கண்டிப்பாக ஆசை இருந்திருக்கும். துடியா துடிச்சிருப்பான். இத்தனை கடினமாய் இவனை நடத்தினாலும் ஓரத்தில் போய் அழுகிறான். பல வேளைகளில் தேவன் நம்மை கடினமாய் நடத்தினாலும் நமக்காக பரிதபிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்மேல் மனதுருகிறாருங்க. எப்படி உன்னை நான் கைவிடுவேன், எப்படி உன்னை விட்டு விடுவேன் என்று சொல்லி பொங்குகிறது அவருடைய இருதயம். அநேக நேரத்தில் நாம் மனம் திருந்துவதற்காக கடினமாய் நடத்துகிறார். மனம் வருந்தி மன்னிப்பை கேட்க, பாவ அறிக்கை செய்யவே இத்தனை கடினமான அனுபவங்கள். மனம் திரும்பாதவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரமாட்டார். தாமதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். கடினமாய் தேவன் நம்மை நடத்தினாலும் நமக்காக அவர் ரகசியமாய் அழுது கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் இடத்துல இன்றைக்கு நமக்காக இந்த ஒரு தடவை விட்டுருங்களேன், ஒரு சான்ஸ் கொடுங்களேன், கொத்தி எரு போடுவோம், தண்ணி பாய்ச்சுவோம், அந்த மரம் வளரட்டும், கனி கொடுக்கும், நான் கேரண்டிங்கிறார். பாருங்க, எத்தனை அருமையான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். வருகிறார்கள்,
அவங்க சாக்கிலே பணத்தையும் போட்டு அனுப்புகிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லா சரித்திரம் நமக்கு தெரியும். சிமியோனை பிடிச்சு வச்சுக்கிறார். பெஞ்சமின் வர்ற வர சிமியோன் போகக்கூடாதுங்கிறார். சிமியோன் போகலை, அங்கே தான் இருக்கான். இப்போ எல்லாரும் வந்து வீட்டில் அப்பாவை பார்க்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப துக்கப்படுறார். அப்போ தான் யாக்கோபு வாயை திறந்து சொன்னது என்னது இல்லை, யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்களா? என் அரை வயதோடு நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேங்கிறார். ரூபனை வந்து சொல்றார், என் 2 பிள்ளைகளை கொண்டு போட்டுருங்க, பென்யமீனை மட்டும் அனுப்பிடுங்களேன். பென்யமீன் வரலனா சிமியோனை விடமாட்டார், நமக்கு திருப்பி தானியம் கிடைக்காது, தீர்க்கமாக சொல்லிட்டார். ரூபன் வந்து கெஞ்சுறார், சட்டையே பண்ணலை. ரூபனை மதிக்கவே மாட்டார், ஏன்னா ஒரு பெரிய சேட்டை பண்ணியிருக்கிறார் அவர். கவனிங்க, பயங்கரமான ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த ரூபனை மன்னிக்கவே இல்லை. ரூபன் சொல்கிறதுக்கு சட்டையே பண்ணல. யூதா வந்து சொல்கிறார், அப்பா தயவு செய்து பென்யமீனை விட்டுருங்க, ஏன்னா இப்போ வீட்டில் ஆகாரம்லாம் தீர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கொடிய பஞ்சத்தில் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பாத்தீங்களா, பயங்கரமான பஞ்சம், இன்னும் 5 வருஷம் இருக்கு. யாக்கோபு குடும்பம் எப்படி வாழும்? 43ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசி பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க? பென்யமீனை விடாமல் ஒன்றும் நடக்காது, நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி யூதா பொறுப்படுத்து பென்யமீனை அழைத்து கொண்டு போகிறான். பென்யமீனை அழைத்து கொண்டு போகும்போது தூரத்தில் பார்த்துட்டார் யோசேப்பு. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், ஆமேன். யாரங்கே என்று சொல்லி அதிகாரிகளை அழைத்து நல்ல ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுங்கள், இன்று இரவு அவர்கள் என்னோடு பந்தி இருப்பான்னு சொல்லி பயங்கர பிரம்மாண்டமான விருந்து ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பென்யமீனுக்கு 5 மடங்கு சாப்பாடு, மற்றவங்களுக்கெல்லாம் 1 மடங்குனா இவருக்கு 5 மடங்கு பயங்கரமான விருந்து, சந்தோஷம். அங்கேயும் அடக்கி கொள்ளுகிறார் தன்னை. யோசேப்பு அடக்கி கொள்ளுகிறார், வெளிப்படுத்தவே இல்லைங்க. எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் பாருங்க. தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு எனக்கும் அநேக காரியங்களை நாம் அடக்கி கொள்ள வேண்டும். ஆமென். ஏன் அடக்கணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க சிலவங்க. அப்போ தான் வாக்கு தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. எல்லாரும் புறப்பட்டு வரணும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்க, 400 வருஷம் உன்னுடைய ஜனம் எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறணுமே. அப்போ எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் பாருங்க தேவ ஜனம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். அல்லேலூயா. ஆமென். அப்படி அடக்கி கொள்ளுகிறார். பென்யமீன் இப்பொழுது திரும்பி போகிறார். திரும்பி போகிறப்ப வேணும்னு இவர் பாத்திரத்தை எதில் போட்டார்? பென்யமீன் சாக்குக்குள்ளே போட்டு எல்லாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். கொஞ்சம் தூரம் போன உடனே இவர் அதிகாரியை அழைத்து போய் அவர்களை ஃபாலோ பண்ணி பிடிங்க, என் பாத்திரம் யார் இருக்கிறோ அவன் எனக்கு அடிமைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி அவங்க பயங்கர சேலஞ்சு பண்ணுறாங்க. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நான் தப்பே செஞ்சுருக்க மாட்டேங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க. பிடிச்சாருங்க ஒரு பிடி. பார்த்தா சாக்கு பையை திறந்து பார்த்தா பென்யமீனுடைய சாக்கு பையிலே யோசேப்பின் பாத்திரம் இருக்கிறது. இவங்க பெரிய வீர வாசகம் பேசினாங்க. யாருடைய சாக்கு பையிலே அந்த பாத்திரம் இருக்கிறதோ அவர்கள் உமக்கு அடிமை அப்படின்னாங்க. மாட்டினியான்னு பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரே கத்து, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதார்கள் என்று சொல்லப்படும். ஏன் அப்படின்னா அவன் வஸ்திரத்தை கிழிச்சாங்கல்ல. எதை விதைக்கிறாயோ அதான் நான் சொன்னேன். 22 வருஷ பாவத்தை நம்ம நினைக்கிறோம் பாவம் மறந்துடு. பாவம் மறக்காது. நீ செய்த பாவத்தை நீங்க மறக்கலாம், பாவம் உங்களை மறக்காது. ஹல்லேலூயா. அவன் வஸ்திரத்தை கிழித்து அழுது வந்து குப்புற விழுகிறார்கள். மீண்டும் மீண்டும் இப்போ பென்யமீனும் வந்து யார் பாதத்தில் விழுகிறான்? யோசேப்பின் பாதத்தில் 2 விசை. அடுத்த அதிகாரம் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. நீங்கள் சீரியல் பார்த்து அழுகாதீங்க. இந்த சரத்தெல்லாம் பார்த்து இதை வாசிக்கும்போது கண்ணீர் விட்டுட்டேன். அவ்வளோ ஒரு பரவசம், அவ்வளோ ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம். வேதத்தில் எத்தனை மகத்துவங்களை அப்பன் இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இவ்வளோ பெரிய ஆறுதல் மனதில். ஸ்தோத்திரம். அப்படியே அழுது வாசித்தேன், தியானம் பண்ணேன். சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், 2 விசை 11 பேரும் யோசேப்பை வணங்கினார்கள். ஆமென். இப்போ யூதா வந்து கெஞ்சுறார், உங்கள் அப்பாட்ட சபதம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், தயவு செய்து ப்ளீஸ் நீங்கள் மட்டும். அவர் சொல்றார், உடனே மீண்டும் கடினமாக நடத்துறார். பாத்திரம் யார் கையில் பிடிப்பட்டதோ அவனே எனக்கு அடிமை, நீங்கள் சமாதானத்தோட திரும்பி போகலாம் அப்படிங்கிறார். அப்பந்தான் யூதா கதறுகிறார், என்னது சமாதானமா? வாய்ப்பே இல்லைங்க. வயதான தகப்பன் கானான் தேசத்தில் இருக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போவோமானால் அவனுடைய நிறை வயது துக்கத்திலே போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பால தாங்கவே முடியல. தன்னை அடக்கி கொள்வதை நிறுத்திவிட்டு எல்லா எகிப்தியர்களையும் உடனடியாக அரண்மனை விட்டு வெளியே அனுப்புகிறான். இந்த சகோதரர்களுக்கு முன்பாக சத்தமிட்டு அழுது, நான் தான் யோசேப்பு என்று பகிரங்கமாக அறிவிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கத்திருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். எல்லாம் பயந்து தொட நடுங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் போய் நான் யோசேப்புனா எப்படி, இவங்களால இமேஜின் பண்ணவே முடியல. அப்போ தன்னை வெளிப்படுத்துகிறார். ரொம்ப அருமையான வார்த்தை. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள் மனதார மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்தால் உங்கள் உயர்வை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். எல்லாம் சேர்ந்து 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் பாருங்க, முன்னே அனுப்பினார். துரோகங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், அவமானங்கள், சிறையிருப்புகள் எல்லாமே தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் நடந்தது என்று சொல்லி ஆண்டவரை சர்வ வல்லமை உள்ள தேவனாக யோசேப்பு பக்தன் பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த பார்வை நமக்கு வேணுங்க. சகோதரர்களின் துரோக செயல்கள் நன்மைக்கே. நம்ம கொலைஞ்சு போயிடக்கூடாது. நம்முடைய கோத்திரங்கள் 70 பேர் இருக்கிறோம். நம்ம அடுத்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்க, 70 பேர் எகிப்துக்கு வருவாங்க. யாக்கோபுடைய குடும்பம் 12 கோத்திரத்தின் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். 70 பேர். அழிந்து போய்விடக்கூடாது. கொடிய பஞ்சம் இன்னும் 5 வருடங்கள் இருக்கிறது. இந்த பஞ்சத்தில் ஆதரவாக இருக்கும்படிதான் இத்தனை துரோகங்கள் எனக்கு நடந்தது. நமது குடும்பத்தை குறித்து தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இழப்புகளிலே தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. துரோக செயல்களிலே தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. உன் குடும்பத்தை ஆதரிக்க, உன் பிள்ளைகளை ஆதரிக்க, உன் பிள்ளைகளை சுகமாய் வாழ தேவன் பெரிய இழப்பை அனுமதித்திருக்கிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நல்ல கரங்களை தட்டி உன்னுடைய குடும்பம் ஜீவரட்சணை நடத்தும்படி உனக்கு இந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தோல்விகள் எதற்காக? உன் குடும்பம் எதிர்காலத்திலே நன்மையாய் சுகித்திருக்கும்படி, பஞ்சத்திலே ஆதரிக்கும்படி தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இழப்புகள் ஏன் என்று பெரிய கேள்வியோடு வந்திருக்கிற தேவஜனமே, நமது பார்வையில் அது இழப்புகளாக இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் பெரிய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சாவரனிட்டின்னு சொல்லுவாங்க. சாவரனிட்டி ஆஃப் காட், தேவனுடைய ஆளுகை. சிலர் உங்களை கைவிட்டு இருக்கிறாங்களா? சிலர் உங்களை தூக்கி குழியில போட்டிருக்கிறாங்களா? உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களா? இவைகளெல்லாம் தேவனின் திட்டம் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பு எப்படி பார்க்கிறான் பாரு. யோசேப்புடைய பார்வை அற்புதமான பார்வை. யோசேப்பு சொல்றான், அப்பாவை கூட்டிட்டு வாங்க.
அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சொப்பனம் பார்த்தது போல இருக்கிறது. தகப்பனாரை போய் சொல்கிறாங்க. தகப்பன் புலம்பிக்கிட்டு இருந்தார்ல, அவர் செல்ஃப் சென்டர்டு மேன், செல்ஃப் ஃபோக்கஸ்டு மேன், சுயத்தை மையமாக வைத்து வாழ்கிறவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கல. வெளியில் வந்து பாருங்க, வண்டி நிற்குது, உங்கள் பையன் வண்டி அனுப்பியிருக்கிறார். பார்த்த உடனே தான் நம்புகிறார். இருதயம் மூர்ச்சித்தது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், சில நன்மைகளை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. எனக்கு இது போதும் அப்படிங்கிறார் பாருங்க. நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்பாக தேவனுடைய பலத்த திட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் இழப்புகள் எல்லாம் தேவன் நன்மையாகவே மாற்றினர் என்று உங்கள் வாய் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் எதற்கு நடந்துச்சு அப்படின்னா, பெரிய ஜாதி ஆக்குவதற்காக. 13 வருஷம் செத்து போனான்னு நினைச்சாங்க. ஆனால் உயிரோடு இருந்து தேவன் பலத்த காரியங்களை செய்தார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 46ஆம் வசனம். உடனே இஸ்ரவேல் பலிபீட தட்டி தொழுது கொள்கிறான். கர்த்தர் அவனோடு அதிகமாக இடைபடுகிற இந்த வார்த்தையை வாக்குத்தத்த வார்த்தையாக பிடித்து கொண்டு நாம் கடந்து செல்வோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நான் தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. உன்னை ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவதற்காகத்தான் இத்தனை இழப்புகள், அவமானங்கள், தோல்விகள். ஆமென். இல்லை 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 இது நடக்கலன்னு சொல்ற எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குள்ளும் தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்குவார். நீ வாளாகாமல் தலையாக்குவாய். கீழாகாமல் மேலாக்குவார். உன்னை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. விரக்தியின் வெளிப்பாட்டிலே பேசின அநேக வார்த்தைகள் உண்டு அப்பா. இது இல்லை, சிமியோன் இல்லை, யோசேப்பு இல்லை, பெஞ்சமினும் இல்லாமல் போகிற எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது என்று புலம்பின யாக்கோவின் வாயை ஆண்டவரே பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்தீரப்பா. அவன் மீண்டும் 17 வருடங்கள் செழிப்பாய் வாழ்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தில் 147 வயதில் அவன் மரித்தான் என்று 17 வருடங்கள் அற்புதமாய் அவனை நடத்தினீரப்பா. முடிவு மகிமையான முடிவாய் மாற்றினீர். இங்கே வந்து இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ஆண்டவர் முடிவு மகிமையான முடிவாய் மாறட்டும். இந்த ஜபத்தை நாங்கள் உமது நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் சுவாமி. பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு மனிதர்கள் முன்பாக அற்பமாக இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல அற்பமான ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லி எங்களை அனுப்புறீங்கப்பா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யோசேப்பின் மூலம் எத்தனை அருமையாய் நிறைவேற்றினீர். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உயர்வு கிடைக்கிற வரை பொறுமையோடு செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்க கிருபை செய். நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.